துணை பொருளாளராக பொறியாளர் சரவணகுமார், கொடி கார்த்திக் கண்ணன் அனைவரும் மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டு. புதிய பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அனைவருக்கும் தெரியும். அனைவரும் சூழல் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மாலை வணக்கம். சூலூர் கட்டட பொறியாளர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவில் புதிய நிர்வாகிகளுக்கு பணியேற்பு செய்து வைத்து கட்டட பொறியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மட்டும் பேச போறதில்லை, உங்களோட சேர்ந்து தான் பேச போறேன். எப்படின்னு பாக்குறீங்களா? சில கேள்விகள் கேட்போம், பதில் சொல்லுங்க. ஒன்றும் பெரிய கேள்வியால இருக்காது, சும்மா பேசுவோம். ஒரு சங்கத்தை 5 ஆண்டு காலமாக நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்றால் பலருக்கும் ஒரு வியப்பு தான், எங்களுக்கே ஒரு வியப்பு தான். இந்த வியப்போடு இனிவரும் காலங்களில் 4 ஆண்டு காலங்களில் மூத்த பொறியாளர்கள் இருந்தார்கள். இனிவரும் காலங்களில் இளைய பொறியாளர்கள், திறமை வாய்ந்த பொறியாளர்கள் வசம் சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கத்தை ஒப்படைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதை நிரூபிக்கும் வண்ணமாகத்தான் என்னோடு செயலாற்றும் செயல் புயல் என்று சொல்லலாம் தேவானந்த் அவர்கள் எந்திரிச்சிருக்கலாம். கடந்த 1 வார காலமாக அருமையான ஏற்பாடு. இதில் கூட செயலாளர் அறிக்கை அவர் தான் வாசிக்கணும், இது நீங்களே பண்ணிருக்கின்ற எல்லாம் நாமளே தான். ஆனா வரும் ஆண்டு காலத்திலிருந்து நீங்கள் தான் சாதனாக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தேசிய அளவில் சாதித்தவர்கள் தேசிய அளவில் உலக அளவில் சாதிக்க வாழ்த்துகிறோம். நம்முன் நின்று கொண்டிருக்கும் செல்வி சாதனா சிவானி கண்ணம்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் இந்த சகோதரி புஷ்பலதாராஜன் சிறப்பு செய்கிறார்கள். குழந்தைகளும் பலத்த கரவலை எடுத்து உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சூழலின் பெருமையை தேசிய அளவில் எடுத்துச் சென்றிருக்கும் மாணவி